Hi friends, welcome to our channel Kalam's Shares. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மேக்ஸ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க், அதாவது வேலை மற்றும் நாட்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக் நம்ம பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் புக் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே பார்க்கணும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸை பொறுத்தளவுக்கு பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அது அடுத்து படிச்சுட்டு இருக்கவங்களாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியிலேயே படிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே இப்போ வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற கொஸ்டின் அப்படியே எக்ஸாமில் கேட்குற கொஸ்டினும் இருக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 25 கொஸ்டின்னா 25 கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூல் புக்கில் என்ன கொஸ்டின் இருக்கோ அது அப்படியே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறோம். ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் போய் நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளில டாபிக் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டைம் அண்ட் ஒர்க் அப்படின்றது பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா, இந்த எந்தெந்த ஸ்டாண்டர்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் 7th ஸ்டாண்டர்ட்லையும் 8th ஸ்டாண்டர்ட்லையும் பார்த்திங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படின்ற பார்த்திங்கன்னா டாபிக் இருக்கும். இந்த 7th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்கன்னா இந்த டேம் 1, அதாவது 7th டேம் 1ல் பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எகிர் விகிதங்கள் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா 7th இருக்குது டைம் அண்ட் ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம 8th பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். 8th ஸ்டாண்டர்டில் இருக்க டைம் அண்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, நான் பிகினர்ஸாக இருந்தால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நான் சொல்ல பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு நீங்கள் அடுத்த தடவை பார்க்குற பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இப்போ ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்குங்க. ஒரு கிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்குங்க. ஓகே, பிகினர்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்ல எழுதலைனாலும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை நான் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே எழுதுகிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா பார்த்திங்கன்னா சொல்ல எழுதுகிறப்ப கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நீங்கள் நான் சொல்கிறத தெளிவாக கவனிச்சுட்டு நீங்கள் என்ன உங்களுக்கு புரிஞ்சதை பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கான்செப்டை இது பண்ணுங்கள், கரெக்டாக வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டைம் அண்ட் ஒர்க்குள்ளே நேர் மற்றும் எகிர் விகிதங்கள் எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எகிர் விகிதங்கள் எந்த மாதிரி வருதுன்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நேர் விகிதம் அப்படின்னா என்ன பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நேர் விகிதம்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு 1 கிலோ ஜீனி வாங்குகிறோம். நல்லா கவனிங்க, 1 கிலோ ஜீனி வாங்குகிறோம். 1 கிலோ ஜீனியோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபா. எப்படின்னா பாருங்கள், 1 கிலோ ஜீனியோட விலை பார்த்திங்கன்னா 50 ரூபானா 2 கிலோ ஜீனி வாங்குகிறோம். 2 கிலோ ஜீனியோட விலை பார்த்திங்கன்னா 100 ரூபா. எப்படின்னா பாருங்கள், 1 கிலோ ஜீனியோட விலை 50 ரூபானா 2 கிலோ ஜீனியோட விலை 100 ரூபா. ரெண்டு பக்கமே இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு குவான்டிட்டி இப்போ வந்து நான் வாங்குறதோட விலை இன்க்ரீஸ், அந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அதோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்குறோட குவான்டிட்டி குறையிறப்ப பார்த்திங்கன்னா அந்த விலையும் குறையும். அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டுமே குறைஞ்சி அல்லது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது பார்த்திங்கன்னா ரெண்டுமே குறையணும். அப்படி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதுதான் பார்த்திங்கன்னா நேர் விகிதம். ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது டிக்ரீஸ் ஆகணும். அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதான் பார்த்திங்கன்னா நேர் விகிதம். இதுதான் கான்செப்ட். நேர் விகிதம்னா அவ்வளோதான். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட விலையும் இன்க்ரீஸ் ஆகணும், அது நம்ம வாங்குறது குறைஞ்சின்னா பார்த்திங்கன்னா அதோட விலையும் குறையும். அதான் பார்த்திங்கன்னா நேர் விகிதம். ஓகே, எதிர் விகிதம் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலை எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கட்டடம் கட்டுறாங்க. இப்போ வந்து 10 பேர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்தை பார்த்திங்கன்னா 15 நாளில் பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கிறாங்க. 10 பேர் பார்த்திங்கன்னா ஒரு கட்டடத்தை 15 நாளில் கட்டி முடிக்கிறாங்கன்னா 20 பேர் சேர்ந்தால் எத்தனை நாளில் கட்டி முடிப்பாங்க அப்படின்றதான் கேள்வி. எப்படின்னா பார்த்திங்கன்னா 10 பேர்னா 15 நாள் ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா 20 பேர்னா பார்த்திங்கன்னா அதை விட கம்மியாக தான் நாள் ஆகும். ஒரு 10 நாள் ஆகும். எப்படின்னா பார்த்திங்கன்னா 10 நாள் சும்மா சொல்கிறேன். எப்படின்னா பார்த்திங்கன்னா அதை விட 15 நாளை விட கம்மியாக தான் ஆகும். இந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்குங்க. 10 பேர் பார்த்திங்கன்னா 15 நாளில் செய்கிறானா 20 பேர்னா பார்த்திங்கன்னா எத்தனை நாள் செய்வான் அப்படின்றதான். அதை விட 15 நாளை விட கம்மியாகும். அப்படின்னா பார்த்திங்கன்னா இங்கே குறையுது. ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா குறையுது. ஆட்கள் அதிகமாகிறப்ப பார்த்திங்கன்னா நாட்கள் குறையுது. இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா எதிர் விகிதம். ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா குறையும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எதிர் விகிதமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேர் விகிதத்தில் சம் பார்த்துடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், எடுத்துக்காட்டு 4.1 பார்த்துடலாம். இதில் பாருங்கள், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டாவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் வரும். எப்படின்னா பாருங்கள், 24 பென்சிலை பார்த்திங்கன்னா கொஸ்டின் நல்லா பாருங்கள், 24 பென்சிலை 6 குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. அப்போனா 18 குழந்தைகள், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பென்சில்கள் இருக்குது. அதை மட்டும் நோட் பண்ணிங்க. 24 பென்சில்னால் 6 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா மொத்தம் 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்கள் கொடுப்பாங்க? 24 பென்சிலை 6 பேருக்கு கொடுக்குறாங்கன்னா 18 பென்சிலை எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்க? 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில் தேவைப்படும் அப்படின்றது தான் டாபிக். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை எப்பயுமே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை மட்டும் தான் பண்ண முடியுமே ஒழிஞ்சு அதை வந்து அடிக்க முடியாது. நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இதையும் 6ஐயும் பார்த்தீங்கன்னா இதை வந்து அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சைட்லேயே அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா சைடாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. கீழே சைடில் அடிக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து அடிக்க முடியாது. நோட் பண்ணிக்கங்க. இப்படி அடிக்கக்கூடாது, இப்படி அடிக்கவே கூடாது. எப்பயுமே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை மட்டும் தான் பண்ணணும். நோட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், 24 பென்சில் 6 குழந்தைகளுக்கு, அப்போனா 18 குழந்தைகளுக்கு எத்தனை பென்சில்கள் தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு கொடுக்கலாம். 1 6 6 3 18 அவ்வளோதான். இதை பார்த்தீங்கன்னா அப்படியே கிளாஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா x is equal to 3 × 24, x is equal to 3 × 24. அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். x is equal to 3 × 24. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 12 1 6 7 72 பென்சில் தேவைப்படும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 72 பென்சில் தேவைப்படுது. ஓகே, இப்போ என்ன பாருங்கள், கிளாஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப தெளிவாக பண்ணணும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் எண்ணிக்கை வச்சுக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில்கள் என்ன கேட்டிருக்காங்களோ அதை அந்த இது இருக்கணும். இதை பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துங்க. ஓகே, அடுத்த சம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 72 பென்சில்கள் தேவைப்படுது. ஓகே, 18 குழந்தைகளுக்கு. அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டின் பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள், 15 அட்டைகளின் மொத்த எடை பார்த்தீங்கன்னா 50 கிராம். இந்த இடத்துல பாருங்கள், அட்டைகள் பார்த்தீங்கன்னா 15 அட்டைகள், அதோட விலை மொத்தம் கிராம் பார்த்தீங்கன்னா எடை பார்த்தீங்கன்னா 50 கிராம். ஓகே, அதே அளவுடைய 2.5 கிலோ, அதாவது 1/2 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 15 அட்டை, இந்த பக்கம் 50 கிராம் சொல்லியிருக்கோம். அப்போனா பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டைகள் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 2.5 கிலோன்றதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணணும். கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 1000 கிராம்ன்றது பார்த்தீங்கன்னா 1 கிலோ. அப்போனா பார்த்தீங்கன்னா 2500 கிராம்ன்றது தான் 2.5 கிலோ. இப்போ அந்த அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 0க்கு 0 அடித்தாலும் 4 5 5 5 20, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, 50 வரும். 50 இந்த 15 இது இன்ட்டு பண்ணிங்கன்னா 50 × 15 இன்ட்டு பண்ணிங்கன்னா 75, 750. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 750. 750 அட்டைகள் பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2.5 கிலோவில் பார்த்திங்கன்னா 750 அட்டைகள் பார்த்திங்கன்னா இருக்கும். நோட் பண்ணிங்க. அவ்வளோதான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த அட்டைகள் இருக்கணும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதோட கிராம் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அது இருக்கணும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் அடுத்தடுத்த கொஸ்டின் பார்க்குற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்கள். 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்கினார். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 நோட்டு புத்தகங்களை 24க்கு வாங்குறாரு. அமௌண்ட் ஒரு பக்கம் இருக்கணும், அந்த கொடுத்துருக்க பொருள் ஒரு பக்கம் இருக்கும். 2 நோட்டு புக்கை பார்த்தீங்கன்னா 24க்கு வாங்குறாருன்னா 9 நோட்டு புத்தகங்களை வாங்க எவ்வளோ பணம் தேவைப்படும். அப்போனா 9 நோட்டு புத்தகங்கள் இந்த பக்கம் இருக்கணும், எவ்வளோ அமௌண்ட்டுன்றது இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, இதை அடிச்சு கொடுக்கலாம் பாருங்கள். இந்த 2 1 2 12 2 24. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 12. ஓகே, அப்போனா பார்த்தீங்கன்னா 90 108. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 108. அதான் ஆன்சர். 108 ரூபா தேவைப்படும். 9 நோட்டு புத்தகங்களுக்கு 108 ரூபா தேவைப்படும். நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். 20 செகண்ட் கூட ஆகாது ஒரு சம் செய்கிறதுக்கு. ஓகே, ஃபோர்த்து சம். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம். அதில் பார்த்திங்கன்னா அதே மகிழுந்து பார்த்திங்கன்னா 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, 90 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் போகுதுன்னா 210 கிலோமீட்டரை எவ்வளோ நேரத்தில் கடக்கும் அப்படின்றதான் கேள்வி. அப்போ 90 கிலோமீட்டர்னால் பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிமிடத்தில் மாற்றணும். நிமிடத்தில் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம்னா பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் பார்த்திங்கன்னா 60 நிமிஷம். அப்போனா 2 மணி நேரம்ன்றது 120. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 30 நிமிஷம் இருக்குது. அப்போனா 150 நிமிஷம். ஓகே, அப்போனா 210 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கடக்கும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். இந்த பக்கம் படிச்சிங்க 3 அடிக்கலாம். 3 9 7 3 21. ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த 15 அடிச்சிடலாம். 1 3 3 5 3 15 50. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 50. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 × 50னா பார்த்திங்கன்னா 350. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 350 நிமிஷம்னு வந்திருக்கு. எப்படின்னா பார்த்திங்கன்னா 350 நிமிடங்கள் வந்திருக்கு. இதை பார்த்திங்கன்னா நம்ம மணிக்கு கன்வெர்ட் பண்ணணும். மணிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணணும், 60ஆல் டிவைட் பண்ணணும். 350 பார்த்திங்கன்னா 350 நிமிடம் இருக்குது, 60 நிமிஷத்தால் கன்வெர்ட் பண்ண டிவைட் பண்ணிங்கன்னா 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 1 6 5030 இருக்கும். மீதி பார்த்திங்கன்னா 50 நிமிஷம் இருக்கும். ஓகே, அப்போனா 5 மணி நேரம் 50 நிமிஷம். ஆன்சர் பாருங்கள், 5 மணி நேரம் 50 நிமிஷம்ன்றது தான் ஆன்சர். ஓகே,
இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வணிகம் பார்த்திங்கன்னா நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஆன்சர் வரப்போ பார்த்திங்கன்னா அதே இதுக்கு தான் கன்வெர்ட் பண்ணும். என்ன மணி நேரம் தான் கேட்டிருக்காங்க, எவ்வளோ நேரம் கேட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா அங்கே நிமிஷமாக ஆன்சரில் பாருங்கள், நிமிஷமாக இருந்தால் நிமிஷத்துக்கு பண்ணிடுங்க, அல்லது பார்த்திங்கன்னா மணி நேரத்துக்கு இருந்தால் மணி நேரத்துக்கு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் எக்ஸசைஸ் 4.1 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிரப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து பார்த்துடலாம். ஒரு ரெண்டு மூணு சம் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, 8 ஆப்பிள்களின் விலை எப்படின்னா பாருங்கள், நேர் விகிதத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட பொருளோட விலை இருக்கணும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது எத்தனை பொருள் இருக்கணும். அப்போனா 8 ஆப்பிளோட விலை பார்த்தீங்கன்னா 56னா 12 ஆப்பிளோட விலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 8 8 40 6 48 7 56 7 56. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 × 7 அப்போனா 84. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 84ன்றது ஆன்சர். 12 ஆப்பிளோட விலை பார்த்தீங்கன்னா 84 ரூபா. அடுத்த பாருங்கள், பழங்கள் நிறைந்த ஒரு பெட்டியின் எடை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியோட எடை பாருங்கள், ஒரு பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ 3.5 கிலோ. அதே அளவுள்ள 6 பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஒரு பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 3.5 கிலோ, அப்போனா 6 பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்றது தான் கேள்வி. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போனா இந்த அரையை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 கிலோ வரும். இந்த 3 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, இந்த அரையை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 கிலோ வருது. அதே மாதிரி 3 மல்டிப்ளை பண்ணால் 18 வரும். அப்போ 18 + 3 பார்த்தீங்கன்னா 21 கிலோ 21 கிலோ. 6 பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 21 கிலோ. செகண்டுக்கு 21 ஆன்சர், 21 கிலோ. ஒரு பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 3.5 கிலோனா 6 பெட்டியோட எடை பார்த்தீங்கன்னா 21 கிலோ. ஓகே, நோட் பண்ணிங்க. தேர்ட் சம் பாருங்கள், ஒரு மகிழ்ந்து 60 கிலோமீட்டர் தூரத்தை பார்த்திங்கன்னா கடக்க 3 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. எப்படின்னா பாருங்கள், 60 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் பார்த்திங்கன்னா பெட்ரோல் தேவைப்படுது. அதே மகிழ்ந்து 200 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது அப்படின்றதான் கேள்வி. 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. அப்படியே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 3 6 1 3 3 2 3 6 இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணுங்கள் 10. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10ன்றது ஆன்சர். 10 லிட்டர் தேவைப்படும். 200 கிலோமீட்டர் சென்டர்டே பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தேவைப்படுது பெட்ரோல். அடுத்த சம் பாருங்கள், 7 மீட்டர். அவ்வளோதான் எல்லாமே. அடுத்த இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாமே நேர்விகிதத்தை கொண்டு தான் இருக்கும். எல்லாமே ஈஸி தான். ஒரு தடவை மட்டும் கிளான்ஸ் ஒரு தடவை எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துங்க, சம்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. ஓகே, அடுத்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த இதெல்லாம் ஃபுல்லாக பேசிக்ஸ் தான். ஓகே, 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 7 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 294 எனில் 5 மீட்டர் துணியின் விலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 7 மீட்டர் துணியின் விலை பார்த்தீங்கன்னா 294னா 5 மீட்டர் அளவுள்ள துணியின் விலை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. அப்படியே அடிச்சு கொடுங்க. 1 7 7 4 28 மீதி 1 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42 × 5 ஈக்குவல் டு 10 1 20 21. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 210. அப்போனா 7 மீட்ரு அளவுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 294னா 5 மீட்டர்னா 210. ஓகே, நோட் பண்ணிங்க 210. அடுத்த சம் போயிடலாம். 5வது சம், குளிர்பானம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ள ஒரு இயந்திரம் பார்த்திங்கன்னா 600 பாட்டில்களை 5 மணி நேரத்தில் செய்யுது. 5 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நிரப்புது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 600 பாட்டில் பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் நிரப்புது. அவ்வியந்திரம் 3 மணி நேரத்தில் நிரப்பும் பாட்டில்களின் எண்ணிக்கை. அப்போனா மணி நேரம் இந்த பக்கம் இருக்கா, அப்போனா பார்த்திங்கன்னா எவ்வளவு பாட்டில்களை நிரப்பும் அப்படின்றதான் கேள்வி. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மணி நேரம், இன்னொரு பார்த்திங்கன்னா அந்த விலை வச்சுக்கணும், அல்லது பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கணும். ஓகே, 600 பாட்டிலில் பார்த்திங்கன்னா 5 மணி நேரத்தில் நிரப்புதுன்னா 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எத்தனை பாட்டில் நிரப்பும்ன்றதான் கேள்வி. ஓகே, இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுக்கலாம். 1 5 5 2 10 120. இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 120. அப்போனா 360. 3 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா 360 பாட்டிலில் பார்த்திங்கன்னா நிரப்போம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சரியாக தரவாக கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு டசன் வாழைப்பழங்களின் விலை பார்த்திங்கன்னா 20 எனில் 48 வாழைப்பழங்களின் விலை என்ன? அப்போனா ஒரு டசன் அப்படின்னா பார்த்திங்கன்னா 12 பழம். ஒரு டசன்னா 12 பழம். நோட் பண்ணிங்க. 12 பழத்தோட விலை பார்த்திங்கன்னா 20 ரூபானா 48 பழத்தோட விலை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. 12 பழத்தோட விலை 20, 48 பழத்தோட விலை என்ன? அப்போனா ஒரு 12 12 12 48. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 × 4 ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. 80 தான் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. 48 பழத்தோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபா. ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள்.
ஒரு மாயாஜால காட்சியை கண்டுகளிக்க 21 மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 840 நுழைவு கட்டணம் செலுத்தப்பட்டது. 1680 ரூபாயை நுழைவு கட்டணமாக செலுத்தினால் எத்தனை மாணவர்கள் அக்காட்சியை காண முடியும் அப்படின்றது தான் கேள்வி. அப்போனா 21 மாணவர்கள் பார்த்திங்கன்னா 840 ரூபா கட்டியிருக்காங்க. 21 மாணவர்களுக்கு 840 ரூபா கட்டுறாங்கன்னா அப்போனா 1680 ரூபா கட்டினா எத்தனை பேர் அந்த காட்சியை காணலாம் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை அடிச்சு கொடுங்க. 0 கேன்சல் ஆயிரும். இதை பார்த்திங்கன்னா 84 அடிக்கலாம். ஒரு 84 84 ஈர 84 168. ஓகே, அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 21. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 42. 42 பேர் பார்த்திங்கன்னா பார்க்கலாம். 1680 ரூபா கட்டினா 42 பேர் பார்க்கலாம். ஓகே, இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 42. 4th சம். ஓகே, அடுத்த சம் போயிடலாம். 5வது சம். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பார்த்திங்கன்னா பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா 120 ஆட்கள் பார்த்திங்கன்னா 8 முறை மின்தூக்கி பார்த்திங்கன்னா விழா நடைபெறும் இடத்திற்கு பார்த்திங்கன்னா சென்றனர். எப்படின்னா பாருங்கள், 120 ஆட்கள் பார்த்திங்கன்னா 8 முறை பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அப்போனா 12 முறை பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா மேலே அந்த விழா இடத்துக்கு போயிருந்துச்சுன்னா எத்தனை பேர் போயிருப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. 120 பேர் பார்த்திங்கன்னா 8 தடவை அந்த மின் தூக்கி பார்த்திங்கன்னா கொண்டு போய் கூட்டு போய் விட்டுருக்கு. அப்போனா பார்த்திங்கன்னா 12 முறை பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணியிருந்தால் எத்தனை பேர் போக முடியும் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா இதை அடிச்சு கொடுங்க. 4ஆல் அடிச்சிங்கன்னா 2 4 8 3 12. இதை 2ஆல் அடிச்சிங்கன்னா 1 2 6 2 10 6 2 12 0. அப்புறம் 60 × 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 × 3. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 ஆன்சர். அப்போனா 12 முறை பார்த்திங்கன்னா அந்த மின்தூக்கி அந்த லிஃப்ட்டு பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிருந்துச்சுன்னா 180 பேர் போயிருக்கலாம். ஓகே, 5வது கொஸ்டின். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் 5வது கொஸ்டின் பார்த்தாச்சு. ஓகே, 6வது கொஸ்டின் பாருங்கள். 8 மீட்டர் நீளமுள்ள கம்பத்தின் நிழலின் நீளம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர். எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பத்தின் நீளம் வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பத்தின் நீளம் வச்சுக்கோங்க, இன்னொரு பார்த்திங்கன்னா நிழலின் நீளம் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கம்பத்தின் நீளம், இன்னொரு பக்கம் நிழலின் நீளம். அப்போ நான் 8 மீட்டர் கம்பத்தின் நீளம் பார்த்திங்கன்னா 6 மீட்டர் நிழல் விழுகுதுன்னா 30 மீட்டர் பார்த்திங்கன்னா நிழல் நீளம் விழுந்தால் எவ்வளோ மீட்டர் கம்பத்தின் நீளம் இருக்க வேண்டும்? கம்பத்தோட ஹைட் எவ்வளோ இருக்கணும்? கம்பத்தோட ஹைட் 8 மீட்டர் இருக்கப்போ 6 மீட்டர் நிழல் விழுகுதுன்னா 30 மீட்டர் நிழல் இருந்துச்சுன்னா அந்த கம்பத்தோட ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா 1 6 30. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 × 8. எக்ஸ் இஸ் ஈக்குவல் 5 × 8. அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்றது ஆன்சர். 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 40 மீட்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த கம்பத்தோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 40 மீட்டர் இருக்கும். நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, 7வது கொஸ்டின். ஒரு அஞ்சற்காரர் பார்த்திங்கன்னா 738 கடிதங்களை 6 மணி நேரத்தில் முகவரிப்படி பிரித்து விடுகிறார். எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட்மேன் பார்த்திங்கன்னா 738 லெட்டர்ஸை பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்தில் பிரித்து வைக்கிறாரு. அப்போனா பார்த்திங்கன்னா 9 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளவு கடிதங்களை பிரித்து வைப்பார் அப்படின்றதான் கேள்வி. 738 கடிதத்தை பார்த்திங்கன்னா 6 மணி நேரத்தில் எடுத்து வைக்கிறாருன்னா 9 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடிதங்களை எடுப்பார் அப்படின்றதான் கேள்வி. அப்போனா இதை அடிச்சு கொடுத்திங்கன்னா 3ஆல் அடிச்சிங்கன்னா 2, இங்கே 3, 1 2 3 2 6 1 6 2 12 6 2 12 மீதி 1 9 2 18. ஓகே, அப்போனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 369. இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா 9 27 மீதி 2 18 0 20 மீதி 2 9 11. அப்போனா 1107 லெட்டரை பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். 1107 லெட்டர் பார்த்திங்கன்னா இந்த 9 மணி நேரத்தில் எடுத்து வைப்பார். ஓகே, 8வது கொஸ்டின் பாருங்கள். அரை மீட்டர் துணியின் விலை பார்த்திங்கன்னா 15 ரூபானா 8 அதாவது 8 1/3 மீட்டர் நிலமுள்ள துணியின் விலை எவ்வளோ அப்படின்றத கேள்வி. அப்புறம் அரை மீட்டர்னா 1/2 அப்படின்னா 15 ரூபானா 8 1/3 நம்ம இது பண்ணோம்னா 25/3 அப்படின்னு வரும். அப்படின்னா அதாவது 8 × 3 பார்த்திங்கன்னா பெருக்கணும், 8 3 பெருக்கணும் ப்ளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போனா 8 × 3 24 ப்ளஸ் 1 பார்த்திங்கன்னா 25/3. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. இது எப்படி பண்ணோம்னா பார்த்திங்கன்னா இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இன்னொரு பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் ஹோல் அமௌண்ட்டாக இருக்குது. இது எப்படி பண்ண முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போனா 1/2 எக்ஸ் ஈக்குவல் டு 15 × 25/3 அப்படின்னு வரும். இதை பார்த்திங்கன்னா அடிச்சு கொடுத்திங்கன்னா 1 3 3 5 3 15. அப்போனா 125 வரும் இந்த பக்கம். இந்த 1/2 எக்ஸ்ன்றது இந்த 2 பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகிறப்ப மல்டிப்ளையர் போனால் 250 அப்படின்னு வரும். அப்போனா எக்ஸ் ஈக்குவல் டு 250. இந்த எக்ஸ்ன்றது என்னதுன்னு பார்த்திங்கன்னா
அந்த விலையோட விலை எப்படின்னா பார்த்தீங்கன்னா 8 1/3 மீட்டர் நீளமுள்ள துணியின் விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நோட் பண்ணிங்க. ஓகே, நல்லா கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அவ்வளோதான், எல்லாமே ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 72 புத்தகங்கள் எடை பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 72 புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 9 கிலோகிராம்னா 40 புத்தகங்களோட விலை என்ன அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இது எப்பயும் போல் அடிச்சு கொடுங்க. 9 9 8 9 72. ஓகே, அப்போ நான் ஓகே இதை 8யும் 40யும் பெருக்கினீங்கன்னா 8யும் 1 8 8 40. அப்போனா x = 5 அப்படின்றது ஆன்சர். எப்படின்னா பாருங்கள், 72 புத்தகத்தோட எடை பார்த்திங்கன்னா 9 கிலோகிராம்னா 40 புத்தகத்தோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம். அவ்வளோதான். 72னா 9 கிலோகிராம், 40 புத்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 5 கிலோகிராம். அவ்வளோதான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாமரை பார்த்திங்கன்னா வாடகை பணமாக 7500 3 மாதங்களுக்கு செலுத்துகிறார். எப்படின்னா பாருங்கள், வாடகை பணம் பார்த்திங்கன்னா 7500 எவ்வளோ மாதத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு. அப்போனா அதே போல் அவர் ஒரு வருடத்திற்கு செலுத்த வேண்டிய வாடகை பணம் எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஒரு வருஷம்னா பார்த்தீங்கன்னா 12 மாதம். 12 மாதம்னா எவ்வளவு செலுத்துவார் அப்படின்றதான் கேள்வி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டேஸை வச்சுங்க, எத்தனை மந்த்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வச்சுங்க. அவ்வளோதான். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 3 3 4 3 12. எப்படின்னா கீழே அடிக்கலாம், சைடில் அடிக்கலாம், கிராஸில் அடிக்கக்கூடாது. நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, 1 3 3 4 3 12. அப்போனா x = 7500 × 4 அப்படின்றதான் வரும். 7500 × 4. ஓகே, இதை இதை பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 30,000 வரும். இப்போனா பார்த்தீங்கன்னா மொத்தம் 30,000 வரும். 7500 × 4 பார்த்தீங்கன்னா 30,000. அப்போனா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30,000 பார்த்தீங்கன்னா வாடகை பணமாக கொடுப்பாங்க. நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின் பாருங்கள். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள். இதை அடுத்துலாம் பாருங்களேன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா இதுவரையும் பார்த்தீங்கன்னா நேர் விகிதம் உயிர் விகிதத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா நபர்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நபர்கள், டேஸ், அதே மாதிரி ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்தால் அதுக்கு ஒரு மாடல் இருக்குது. எப்படின்னா பிஹெச்டி அப்படின்னா சொல்லுவாங்க. அப்படி பிஹெச்னா என்ன பார்த்தீங்கன்னா பெர்சன். எப்படின்னா பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக் சம்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த விகிதாசாரம் அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதை பார்த்தோம்னா பிஹெச்டி அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரானது. எப்படின்னா எக்ஸ்ட்ரானா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா 10 பேர் பார்த்திங்கன்னா எத்தனை நாள் செஞ்ச வேலை, 10 பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை 12 நாள் செய்கிறாங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா 20 பேர் எத்தனை நாள் செய்வோம் அப்படின்றலாம் ஒரு சமம் இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்யணும். இது பார்த்திங்கன்னா நேர் விகிதம் பார்த்திங்கன்னா ஆன்சர் வராது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செய்யணும். ஓகே, நோட் பண்ணிங்க. இந்த சம் பார்த்திங்கன்னா 30 நாட்கள். இதை மட்டும் பாருங்கள். பிஹெச்டி அப்படின்னு நான் என்ன பாருங்கள், பிஹெச்டி அப்போனா பினா பெர்சனு, ஹச்னா ஹவர்ஸு, டேஸ்னா டினா டேஸ். அதை மட்டும் நோட் பண்ணிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பெர்சனோட நம்ம எத்தனை பேர் எழுதணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் தான் எழுதுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஓகே, அடுத்து டேஸ் கொடுத்தா டேஸ் எழுதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத அடுத்து ஈக்குவல் போட்டு P1 H1 D1 அப்படின்றத எழுதிக்கணும். P1னா பார்த்திங்கன்னா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது P1 கொடுத்துருக்கோம் அல்லது P2. இந்த பக்கம் P1 போட்டாலும் சரி, இந்த பக்கம் அது வந்து உங்களோட இஷ்டம் தான். இந்த பக்கம் P1 போட்டிங்கன்னா இந்த பக்கம் P2 அது மாதிரி போட்டுங்க. P1 P2 H2 D2ன்னு போட்டுங்க. ஓகே, இதை மட்டும் கான்செப்ட்டும் பார்த்துங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா P1 போட்டிங்கன்னா இந்த பக்கம் P2. இந்த பக்கம் என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ஹவர்ஸு, பெர்சன்ஸ் என்ன எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து இந்த பக்கம் வச்சுங்க, ஈக்குவல் இருக்காங்க வச்சுங்க. அவ்வளோதான். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். 30 நபர்கள் ஒரு வயலை 15 நாட்களில் அறுவடை செய்கிறார்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 30 நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு வயலை 15 நாட்களில் செய்கிறாங்கன்னா 20 நபர்கள் பார்த்திங்கன்னா எத்தனை நாட்கள் வயலை அறுவடை செய்வார்கள் அப்படின்றத கேள்வி. எப்படின்னா 30 பேர் பார்த்திங்கன்னா 15 நாட்களில் செய்கிறாங்கன்னா 20 பேர் பார்த்திங்கன்னா எத்தனை நாளாக செய்வாங்க அப்படின்றதான் கேள்வி. 15 நாட்களுக்கு மேலே தான் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா 30 நபர்களே 15 நாளில் செய்கிறாங்கன்னா 20 நபர்கள் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே தான் ஆகும். ஓகே, நான் அந்த ஃபார்முலா சொல்கிற பார்த்திங்கன்னா பிஹெச்டி அப்படி சொல்லியிருப்பேன். PhD/Wன்னு வரும். இது பார்த்திங்கன்னா அடுத்த சம் நான் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இந்த டபிள்யூன்றது இப்போ தேவைப்படாது. இந்த டபிள்யூன்றது ஒர்க்கு. அப்போனா நம்ம எத்தனை வேலைன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வேலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு வேலை எப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒர்க்குன்றது 1. இது தேவையில்லை இப்போதைக்கு. ஓகே, அப்போனா 30 பேர் பார்த்திங்கன்னா 15 நாளில் செய்கிறாங்கன்னா 20 பேர் எத்தனை நாளாக செய்வாங்க அப்படின்றதான் கேள்வி. இதை எப்பயும் போல் அப்படியே அடிச்சு கொடுங்க. ஏன்னா அந்த எக்ஸை ஒரு பக்கம் வச்சுங்க, எக்ஸை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 30 15/20 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 3 10ஆல் அடிச்சிங்கன்னா 2 10 20 3 10 30. அப்போனா 45 = x பை 2. 45/2 = x அப்படின்னு வரும். அப்போனா 2 22.5. அப்போனா
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22.5. அப்போனா 22 ஆகும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா 30 பேர் பார்த்தீங்கன்னா 15 நாளில் செஞ்சாங்கன்னா 20 பேர் பார்த்தீங்கன்னா 22 நாள் ஆகும். நோட் பண்ணிங்க. ஆனால் புக்கில் ஆன்சர் தப்புன்னு நினைக்கிறேன். 22 நாள் ஆகும். நோட் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கன்னா நேர் விகிதம் எதிர் விகிதம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணோம்னா ஆன்சர் தப்பாக தான் வரும். நோட் பண்ணிங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் ஹவர்ஸ் டேஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இதான் ஈஸி. ஓகே, அடுத்து பாருங்கள். வள்ளி பார்த்தீங்கன்னா 10 பேனாக்களை 108க்கு வாங்குறா. எப்படின்னா பார்த்தீங்கன்னா வள்ளி 10 பேனாவை 108க்கு வாங்கினா 8 பேனாவை 96க்கு வாங்குகிறார். எப்படின்னா பாருங்கள், 10 பேனாவை 108க்கு வாங்கினா 8 பேனா இன்னொருத்த கமலான்றவர் பார்த்தீங்கன்னா 8 பேனாவை 96க்கு வாங்குறாங்க. ஓகே, இருவரில் யார் குறைவான விலைக்கு வாங்குகிறார்கள் அப்படின்றதான் கேள்வி. ஃபஸ்ட்டு 10 பேனா பார்த்தீங்கன்னா 108 ரூபானா, 8 பேனா பார்த்தீங்கன்னா 96 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 2 பேரில் வாங்கினது யார் விலை கம்மியாக வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. அப்போனா 108 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10 பேனா அப்படின்னா இதை பார்த்தீங்கன்னா ஒரு பேனா அப்படின்றது விலை கண்டுபிடிச்சோம்னா இவங்க யார் கம்மியாக வாங்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போனா 108னா 10 பேனானா இவங்க பார்த்தீங்கன்னா 96 ரூபாய்க்கு 8 பேனா வாங்குறாங்க. இதை அப்படியே அடிச்சு கொடுங்க. அப்படின்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 10.8 அப்படின்னு வரும். அப்படின்னா ஒரு பேனாவை 10 ரூபா 80 பைசாக்கு வாங்கியிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இந்த வழின்றவங்க பார்த்தீங்கன்னா 10 ரூபா 80 பைசாவுக்கு ஒரு பேனா வாங்கியிருக்காங்க. இந்த கமலான்றவங்க பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்போனா பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளி வாங்கினது தான் பார்த்தீங்கன்னா விலை குறைவாக வாங்கியிருக்காங்க. நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு இருசக்கர வாகனம் பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் தொலைவை 2 லிட்டர் பெட்ரோல் எப்படின்னா பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. அப்போனா 250 கிலோமீட்டர் போக எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. எப்பயும் போல் அடிச்சு கொடுங்க. அவ்வளோதான். 50ன்னு வரும். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு 50 5 50 250 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 லிட்டர் பெட்ரோல் போதும். 250 கிலோமீட்டர் போக 5 லிட்டர் பெட்ரோல் போகும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நேரு விகிதத்தை பேசிக்காக வச்சு தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். ரொம்ப ஈஸி தான். அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா எகிர் விகிதம் எப்படி வரும், அதாவது பெர்சன்ட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டேஸ் கேட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக ஒரு இன்க்ரீஸ் ஆச்சும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சம்ஸ் நிறைய வரும். கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிற மாதிரி சம்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கொள்குறி வினா கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்குது. ஓகே, ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 சம் மட்டும் பார்க்கலாம். ஓகே, 14வது சம் பாருங்கள். 3 புத்தகங்கள் விலை பார்த்தீங்கன்னா 90. எப்படின்னா 3 புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 90னா 12 புத்தகத்தோட விலை எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை எப்பயும் போல் அடிச்சு ஊற்றா போதும். அப்புறம் 3 4. ஓகே, ஒரு 3 நான் 3 12. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × 90 360. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 360. 12 புத்தகத்தோட விலை பார்த்தீங்கன்னா 360 ரூபா. ஓகே, இந்த 15வது சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, அடுத்து 16வது சம் பாருங்கள். ஒரு மிதிவண்டி உற்பத்தி செய்யும் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 35 மிதிவண்டிகளை பார்த்தீங்கன்னா 5 நாட்களில் உற்பத்தி செய்யுது. 35 மிதிவண்டிகளை பார்த்தீங்கன்னா 5 நாளில் உற்பத்தி செய்யுது. 21 நாட்களில் எவ்வளோ மிதிவண்டிகளை செய்யும் அப்படின்றதான் கேள்வி. 35 மிதிவண்டிகளை 5 நாளில் செய்யுதுன்னா 21 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகளை செய்யும் அப்படின்றதான் கேள்வி. ஓகே, இதை எப்பயும் போல பாருங்கள். இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1 5 5 5 25 6 30 7 5 35. இதை எப்பயும் போல் 21 × 7 பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 21 × 7 1 7 14. அப்புறம் 147 மிதிவண்டிகள் பார்த்தீங்கன்னா 21 நாளில் செய்யும். நோட் பண்ணிக்கங்க. ஓகே, 147 இங்கே இருக்குது பாருங்கள். 147. ஓகே, அடுத்து 18வது சம் செய்யலாம். 17வது சம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஓகே, 18வது சம் பாருங்கள். 50 நபர்களுக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் சர்க்கரை தேவைப்படுகிறது. எப்படின்னா பாருங்கள், 50 பேர்த்துக்கு இனிப்பு தயாரிக்க 3 கிலோகிராம் பார்த்திங்கன்னா சர்க்கரை தேவைப்படுது எனில் 150 பேர்த்துக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. 150 பேர்த்துக்கு எவ்வளோ தயாரிக்க சர்க்கரை அளவு தேவைப்படும் அப்படின்றதான் கேள்வி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா நம்ம யோசிக்க தேவையில்லை. இந்த மாதிரி போடணும்னு கூட அவசியம் இல்லை. 50 பேர்த்துக்குனா 3னா 150 பேர்த்துக்குனா 150 பேருக்குனா 50 பேர்த்துக்கு 3னா 150 பேர்த்துக்குனா 9. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போடவே கூடாது. போடாமல் அப்படியே சொல்லணும். ஓகே, நம்ம இதுவரையும் பார்த்திங்கன்னா 4.1 அதாவது எக்ஸசைஸ் 4.1ல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நேர் விகிதம் ஃபுல்லாக பற்றி இருக்குது. இந்த நேர் விகிதம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா எகிர் விகிதம் பார்த்துடலாம். எகிர் விகிதம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதாவது நாட்களோட வேலையாட்களோட எண்ணிக்கை அதிகம் வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா டேஸ் கம்மியாகும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு பக்கம் டிக்ரீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். அந்த சம்ஸ் ஃபுல்லாக அடுத்த வீடியோ பார்த்துடலாம். ரொம்ப பேசிக்ஸ் தான், எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். பேசிக்ஸ் பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தா மட்டும் தான் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்டாலும் நம்ம செய்ய முடியும். பேசிக்ஸே தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து டிஃபிகல்ட்டாக கேட்குறது தான் ஈஸி சுத்தமாக செய்ய முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேர் விகிதம் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அவ்வளோதான். நம்ம பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம ஸ்கூல் புக்ஸை கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிப்டாப் எப்படின்னா ஃபிங்கர் பிரிண்டில் வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம ஒரு 10லேருந்து 12 கொஸ்டின் ஈஸியாக இது பண்ணலாம். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.